Hello everyone, welcome back to Lexara Studies. In this video, we are going to discuss an important 12-mark question from this lesson. This explanation will be detailed, clear and exam oriented, so it will help you write full mark answers in the exam. Now let's move on to answer for this question. இன்ட்ரோவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கான்செப்ட் பற்றி தான் பேசியிருப்பாங்க. அதாவது லா அண்ட் சொசைட்டி வந்து ஒரு க்ரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணுது இன் ஷேப்பிங் ஈச் அதர். அதாவது இட் வாஸ் க்ளோஸ்லி இன்டர்கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா மாதிரியான காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைவர்சிவான கண்ட்ரிக்கு வந்து இந்த லா அண்ட் சொசைட்டியோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு மல்டிஃபேஸ்டாக தான் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஒன் லாங்குவேஜ் ரிலீஜன் கிடையாது. இப்போ ஒரு லாங்குவேஜ் மட்டுமா நம்ம இந்தியாவில் பேசிகிட்ருக்கோம், தெர் ஆர் ஸோ மெனி லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் மோர் டைப்ஸ் இருக்கிறது தான் இந்த இடத்துல மல்டிஃபேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் இருக்க லீகல் ஃப்ரேம் ஒர்க்னா அதில் என்னென்னலாம் கம்ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க? லெஜிஸ்லேஷன், ஜுடிஷியல் டெசிஷன் அண்ட் லீகல் இன்ஸ்டியூஷன். இந்த இடத்துல லெஜிஸ்லேஷன்னா பார்லிமெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் இது வந்து சோஷியல், கல்ச்சுரல், பொலிட்டிக்கல் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கண்ட்ரியோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது பிஹேவியரை வந்து ஷேப் பண்ணுது, சோஷியல் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது அண்ட் ஜஸ்டிஸை ப்ரமோட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ட்ரோ. நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக், த ரோல் ஆஃப் லா இன் ஷேப்பிங் சோஷியல் பிஹேவியர். இதில் வந்து சோஷியல் பிஹேவியரை வந்து எப்படி லா மூலயமா வந்து ஷேப் பண்ணுறாங்க அப்படின்றத கீழே கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டாபிக், லா ஆஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட். அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க லா வந்து சொசைட்டியோட பிஹேவியரை ரெகுலேட் பண்ணுது அண்ட் இட் வாஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது வந்து பண்ணணும், எது வந்து ரைட் அண்ட் எது வந்து ராங் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கண்டக்ட். ஸோ அதுதான் நம்ம லா வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து இண்டிவிஜுவலுக்கும் ஆர்கனைசேஷனுக்கும் ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் என்ன தான் இது வந்து ப்ரொவைட் பண்ணாலும் அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸை செட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ரைட் டு ஸ்பீச் இருக்குன்னா நம்ம என்ன வேணால் பேசிடக்கூடாது. இஃப் இன்கேஸ் அதையும் மீறி அதை க்ராஸ் பண்ணி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாலே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் கீழே இருக்குது. ஐபிசியில் வந்து செக்ஷன் 302 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் மர்டர் அண்ட் செக்ஷன் 376 வந்து பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப். இது வந்து நம்ம வந்து பிஎன்எஸில் என்ன செக்ஷனோ அதை எழுதுறது தான் கரெக்டாக இருக்கும். பட் இதில் வந்து டெக்ஸ்ட் பண்ணியாச்சுன்றதுனால இதை சொல்கிறோம். இந்த பிஎன்எஸ் செக்ஷன்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லா ஆஸ் டூல்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் இருக்க லா வந்து சோஷியல் சேஞ்சுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சிங்கான ஃபேக்டராக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து லீகல் சிஸ்டம்ஸ் வந்து எதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, சோஷியல் ப்ராக்ரஸ், அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் அண்ட் சொசைட்டியில் நடக்கிற சேலஞ்சஸை அட்ரெஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஒரு டூலாக வந்து பார்க்குறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரீசெண்ட் இயர்ஸாக வந்து நிறைய லீகல் ரிஃபார்ம்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் எல்ஜிபிடிக்யூ ரைட்ஸ், அதுக்கப்புறம் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், இது எல்லாத்தையுமே இந்த இஷ்யூஸ் எல்லாமே அட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லா ஆஸ் டூல்ஸ் ஃபார் சோஷியல் சேஞ்ச் அப்படின்றது இது மூலமா நமக்கு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் பேரால என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவ்தாஜ் சிங் ஜோஹர் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் அ க்ரைம், இது வந்து டீக்ரிமினலைசேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து லா வந்து இஸ் எ டூல் ஃபார் சோஷியல் சேஞ்ச் அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. நெக்ஸ்ட் வந்து லா ஆஸ் மெக்கானிசம் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, நெக்ஸ்ட் லா வந்து எப்படி வந்து சோஷியல் ஜஸ்டிஸில் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு எடுத்தோன்னா ஒரு பர்சனுக்கு ஜஸ்டிஸ் வந்து போயிருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான பேசிக் திக் என்ன அப்படின்னா, அவனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஃபுல்ஃபில்லாக கிடச்சிருந்தாலே அவனுக்கு ஜஸ்டிஸ் வந்து கிடைச்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 6மே வந்து கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கிறது மூலமா சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து என்ஷோர் பண்ணப்படுது அண்ட் இண்டிவிஜுவல்ஸோட ரைட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியரி அப்படின்றது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு கார்டியனான ஒரு ரோலை இது ப்ளே பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து என்னதான் பவர்ஸ் அண்ட் எல்லாத்த பற்றியும் வந்து பேசியிருந்தாலுமே அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கும் அதை வந்து
இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பாடி தேவைப்படுது. அதுதான் வந்து ஜுடிஷியரி. ஸோ இது வந்து சிட்டிசன் கிட்ட வந்து ஜஸ்டிஸை கரெக்டாக வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கேஸ் லாஸ் வந்து கேசவானந்தா பாரதி விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. இந்த கேஸ் லா மூலயமா ஜஸ்டிஸ் வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்குது லா மூலயமா அப்படின்றது இதில் கிளியராக சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டி ஃபார் டெவலப்மெண்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சப்டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து சொசைட்டியல் நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ். நம்ம இந்தியாவில் இருக்க லாஸ் எல்லாமே எப்படி வந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட கஸ்டம்ஸ், கல்ச்சர் அண்ட் ரிலீஜியனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இந்தியன் லாஸே வந்து வந்துச்சு. ஸோ நம்ம பர்சனல் லாஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கு? கம்யூனிட்டி ட்ரெடிஷன். அதுக்கான எக்ஸாம்பிள் ஹிந்து மேரேஜ் ஆக்ட். நெக்ஸ்ட்டு சோஷியல் சேஞ்ச் அண்ட் லீகல் ரிஃபார்ம். இதில் இந்த டாபிக் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொசைட்டியில் வந்து ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்னா இட் வாஸ் லீட் டு நியூ லாஸ்க்கு இது வந்து ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்து பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாப்புலேஷன் க்ரோத் வந்து ரொம்ப இருக்கும், ஓவர் பாப்புலேஷன் இருக்கும் அப்படின்றதுனால தான் ஒரு வீட்டுக்கு 2 சில்ட்ரன்ஸ் மட்டும் வந்து அலோவ் பண்ணுறாங்க கவர்மெண்ட். இஃப் இன்கேஸ் நம்ம ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அவங்களே வந்து சில்ட்ரனோட பர்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம சொசைட்டியோட சேஞ்சஸ் மூலமா லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து நடக்குது அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் மூமெண்ட்ஸ் அண்ட் ஜுடிஷியல் ஆக்டிவிசம். இப்போ சொசைட்டியில் நடக்கிற இஷ்யூஸ் எல்லாமே வந்து பிஐஎல் மூலயமா வந்து அட்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ கோர்ட் வந்து ரைட்ஸ் அண்ட் த என்விரான்மெண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்போ சொசைட்டியோட மூமெண்ட்ஸ் மூலயமா வந்து சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் வந்து எம்சி மேத்தா கேஸ். இது மூலயமா தான் வந்து பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஓகே, அடுத்து த ரோல் ஆஃப் லா அண்ட் சொசைட்டி இன் ப்ரொமோட்டிங் சோஷியல் டெவலப்மெண்ட். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த டாப்பிக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லீகல் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ். ஒரு பர்சனுக்கு நம்ம இருக்க பீப்புளுக்கு வந்து லீகல் அவேர்னஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அவங்களுக்கு இன்ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னா அதுக்காக அவங்க வந்து ஃபைட் பண்ணுவாங்க. அண்ட் ரூல் ஆஃப் லாக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது மூலயமா ஜஸ்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் சொசைட்டியும் டெவலப்மெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சோஷியல் ரிஃபார்ம் அண்ட் மூமெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விமன்ஸ், தலித்ஸ், அதுக்கப்புறம் வந்து எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து சொசைட்டியில் சில ரிஃபார்ம் நடந்ததுனால, சில மூமெண்ட்ஸ் நடந்ததுனால இவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அண்ட் அது மூலயமா சொசைட்டி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. அடுத்த டாபிக் சென்சிட்டிசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன். இதில் என்ன சொல்கிறாங்க? சென்சிட்டைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பீப்புளுக்கு என்ன நீட், அவங்களுக்கு என்ன தேவை, என்ன ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்றத பார்த்து கோர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அதை வந்து கொடுக்கறது தான் வந்து சென்சிட்டைசேஷன் ஆஃப் ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது மூலயமா வந்து சொசைட்டியில் இருக்க எல்லா செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்குமே வந்து கரெக்டான ஜஸ்டிஸை வந்து என்ஷோர் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இதில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஜெண்டர் மூலயமா வந்து இன்இக்வாலிட்டி நடக்கிறது. எப்படின்னா வந்து விமன் வந்து வயலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் பிளேஸில் நடக்கிற டிஸ்கிரிமினேஷன், அன்இக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறது, இது எல்லாமே ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷனில் நம்ம சொல்லலாம். இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா புவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ்னாலையும் அண்ட் பேட்ரியார்க்கல் ஆட்டிடியூட்ஸ், அதாவது வந்து மென்னோடைய ஆட்டிடியூட் அண்ட் டாமினேஷன் இருக்கிறதுனால வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான கேஸ்லாம் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து நிர்பயா கேஸ் நமக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். என்ன தான் நம்மளோட கண்ட்ரியில் வந்து லீகல் சிஸ்டம் அண்ட் லீகல் ப்ரொவிஷன் ஃபார் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுக்கு இருந்தாலுமே இன்னும் வரைக்குமே இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 அப்படின்ற ஒரு ஆக்ட் வந்து இருக்குது. பட் இன்னுமே மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ்க்கு வந்து இன்ஜஸ்டிஸ் தான் வந்து கிடைக்குது, அவங்களுக்கான ஃபேரான ஜஸ்டிஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் சொல்கிறாங்க. அடுத்து கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் பிட்வீன் லா அண்ட் சொசைட்டி. கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் அப்படின்னா லா அண்ட் சொசைட்டி ரெண்டுமே வந்து இன்டர்ப்ளே, ரெண்டுமே வந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறது மூலயமா
லீகல் லிட்ரஸி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க ஜஸ்டிஸை வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒன்றா ப்ளே பண்ணால் மட்டும். I hope this explanation helped you understand the topic clearly and confidently. Stay connected with Lexora Studies for the next video in this lesson. Thank you and all the best for your studies.